திருச்சி என்ஐடி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் யாராக இருந்தாலும் கைது செய்வோம் என்றும் விரைவில் அனைத்து மாணவிகளிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தப்படும் எனவும் திருச்சி எஸ்பி வருண்குமார் IPS தெரிவித்துள்ளார். தெரிஞ்சுக்கணும், இதுவரைக்கும் காவல் நிலையம் வரல. காவல் நிலையத்துக்கு எதுவும் வரல. மற்றபடி அவங்க ஒரு பொது வெளியில் ஏதாவது பதிவிட்டு இருந்தா கூட வந்திருக்கும், சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இருந்தா கூட வந்திருக்கும். இதுவரைக்கும் எதுவும் வரல. இப்போ என்னன்னு விசாரிச்சுக்கோ. இப்போ கொடுத்தா நடவடிக்கை எடுத்துருவோம். இப்போ கொடுக்குறாங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு, எழுத்துப்பூர்வமாக என்ன புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம். இப்போ அதுக்கு தான் ஃபுல்லாக பின்னாடி பார்ப்பீங்க, பெண் காவலர்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அவங்கள தனித்தனியாக அனுப்பி பேச போகிறோம். தனித்தனியாக அவங்க கிட்ட போய் சின்ன சின்ன குரூப்பாக இருந்து பேசி என்ன தகவல் வாங்குறதுக்கு தான் பெண் காவல் ஆளுநர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இல்லை, இது நடந்தது இரவு 11:30 மணின்னு நினைக்கிறேன். அவங்க டைரக்டரை அது என்னன்னு இப்போ கேட்டுட்டு இல்லை, அதுதான் இப்போ அவங்க என்ன கோரிக்கைன்னு நான் இன்னும் பேசலை மாணவர்கள்கிட்ட. இன்ஸ்டிடியூஷனில் ஜஸ்ட் ப்ரிலிமினரியாக என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க தரப்பு கேட்டிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு முடியும். இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே கொடுத்துருக்குறாங்க. என்ஐடி கேம்பஸ்லேருந்து லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல, அந்த கேர்ள் ரேஸ் பண்றாங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா இங்க கிளம்பி வராரு, அவரு புகார் கொடுத்திருக்கிறாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.